இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்ரா 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 என்னாச்சு? ஜாக்கெட்டை போட்டு பார்த்துட்டு என்ன கூப்பிடுறேன்னு வெளியே அனுப்புனா. ஆனா இப்ப கதவை தட்டினா திறக்கவே மாட்டேங்கிறா. என்னன்னு தெரியலையே. சித்ரா நீ கொஞ்சம் தள்ளு. சித்ரா சித்ரா கதவு தர. சித்ரா கதவு தர. கதவு தர. என்னடி வா சித்ரா. சித்ரா ஏய் சித்ரா 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 வாழ காணோம். ஐயோ அவ தப்பிச்சிட்டாளா? ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? ஏய் நீ தானே அவளுக்கு திட்டம் போட்டு கொடுத்த. இதெல்லாம் ஓ ஐடியா தானே? சொல்லுடி. ஏன் மேல நம்பிக்கை இல்லாம தான் நீ சித்ராவை ரெடி பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. அப்புறம் ஏன் மேல பழி போடுற? ஆஹா அதெல்லாம் தெரியாது. நீ தான் அவளுக்கு ஏதோ ஐடியா கொடுத்து தப்பிக்க வச்சிருக்க. இரு உன்னை இப்பவே நான் மாமா கிட்ட போய் சொல்றேன். போய் சொல்லிக்கோ. என்கிட்ட புதுசா ஒண்ணு கோவப்பட போறது இல்ல. நான் என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு துளி சம்பந்தமும் இல்லாதவன். ஆனா நீ பக்கத்துல இருந்தும் சித்ரா தப்பிச்சு போயிருக்கானா உன் மேலதான் உங்க மாமாவுக்கு முதல்ல கோவம் வரும். வருங்கால மருமகன்னு நினைச்சவரு இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சாலும் யோசிப்பாரு. ஏய் நான் போனா பயமுறுத்திட்டு இருக்கேன். போனா நீ எதுக்கும் பயப்படாத. நான் கிருபாண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லிக்கிறேன். எப்படியாச்சும் அவளை பிடிச்சிடலாம். சரியா? அதத்தான் நானும் சொல்றேன். ஆனா உங்க அண்ணன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அவளை பிடிக்கிறதுக்கு பதிலா நாமளே தேடி போலாம். அவருக்கு தெரிஞ்சா இந்த வீட்ல பெரிய கலவரம் நடக்கும். அதுவே யாருக்கும் தெரியாம நாம தேடி கூட்டிட்டு வந்தா காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம 3 பேரோட முடிஞ்சிரும்ல. யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா சித்ரா ரொம்ப தூரம் போயிடுவா. ஆனா எவ்வளவு நேரம் தான் சொல்லாம மறைக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்களே. நீ எதுக்கு இருக்க? சமாளி. நாங்க போய் சித்ராவை தேடி கூட்டிட்டு வந்துடும். மாமா நான் அவளை நம்பல மாமா. உங்களை தான் நம்புறேன். எப்படியாவது சித்ராவை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. சரி மாமா சரி.